வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி புதைக்குழியிலிருந்து நேற்று மேலும் 3 மனித எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. புதிதாக அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளுடன் சேர்த்தால் இதுவரை அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. அத்துடன் நேற்று 3 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் இதுவரை மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 105 அதிகரித்துள்ளது. அதேவேளை குறைந்த புதைக்குழியில் தரையை ஊடுருவும் ரேடர் மூலம் நாளை மறுதினம் மற்றும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆய்வு பணிகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிவான் ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவா தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயக்கம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணிகளான ஜார் அனிதா, சட்டத்தரணி VS நிரஞ்சன், சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் கலைப்பீட தொல்லியத்துறை மாணவர்கள் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தனாலய பெருந்திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்று காலை போலீஸ் அதிகாரி ஒருவர் காலணியுடன் ஆலய வளாகத்தினுள் நடமாடியமை குறித்து ஆலய தரப்பினர் ஏன் மௌனம் காக்கின்றனர் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பக்தர்கள் அங்க பிரதிஷ்டை செய்வதனால் குறைந்த பகுதிக்குள் காலணியுடன் நுழைவதற்கு அனுமதி கிடையாது. மேலும் வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் கூட உரிய முறைப்படி காலணிகளை அதற்குரிய இடங்களில் கலற்றிவிட்டு தான் ஆலய வளாக நுழைவது வழமை. இவ்வாறான சூழ்நிலையில் குறைந்த போலீஸ் அதிகாரி காலனியுடன் உள்ளே நுழைந்தமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவிழா ஆரம்பமான அன்றைய தினம் ராணுவ வாகனம் ஒன்றும் அத்துமீறி ஆலய வளாகத்தினுள் நுழைந்தமை மக்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமராட்சி வத்தராயன் கடற்பரப்பில் நேற்று 103 கிலோ கேரள கஞ்சா விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து கடல் வழியாக கேரள கஞ்சா கடத்தப்படுகின்றது என்று ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமையவே மேற்படி கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் மீட்கப்பட்ட கஞ்சா போலீசில் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்ற டிப்பர் விபத்தில் பட்டதாரி பெண்ணொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். 31 வயதுடைய சந்திரசேகரம் ஜதுகிரி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தவராவார். கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண்ணை பின்னால் வந்த டிப்பர் முந்தி செல்ல முற்பட்ட போது விபத்து ஏற்பட்டுள்ளது. டிப்பரை செலுத்திய சாரதி பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு தாக்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பதற்றத்தை கட்டுப்படுத்தியதுடன் சாரதியை கைது செய்தனர். அத்துடன் சடலத்தையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். இதன்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் பதற்ற நிலை ஏற்பட்டது. மேலதிக போலீசார் குவிக்கப்பட்ட நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியுடனான உறவை முறைத்துக் கொள்வதாக தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கூட்டி கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மூத்த தலைவர்கள் பன்ருட்டி ராமச்சந்திரன், வைத்திலிங்கம், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அணியினர் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர். சுமார் 3 மணி நேரமாக நடந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியுடன் உறவை முறித்துக் கொண்டது உள்ளிட்ட 3 முக்கிய தீர்மானங்களை எடுத்திருப்பதாக பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருந்தார். இதன்படி இந்நாள் வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த உரிமை மீட்பு குழு இப்போது அதிலிருந்து வெளியேறுகின்றது என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்லவுள்ளார் எனவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் கூட்டணி அமைப்பது குறித்து தற்போது தீர்மானிக்கவில்லை எனவும் எதிர்காலத்தில் நிலைமைக்கு ஏற்ப கூட்டணி குறைத்து முடிவெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு கேளிக்கை பூங்கா ஒன்றில் நேற்றைய தினம் ராட்டினம் ஒன்று திடீரென உடைந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அல்கடா பகுதியில் உள்ள கிரீன் மவுண்டன் பூங்காவில் நடந்த இந்த கோரமான சம்பவத்தில் குறைந்தது 23 பேர் படுகாயம் அடைந்தனர் எனவும் அவர்களில் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவ தினத்தன்று 360 டிகிரிஸ் என்று அழைக்கப்படும் அந்த ராட்டினத்தின் நடுவில் இருந்த கம்பம் திடீரென உடைந்து இருக்கைகள் பயங்கர சத்தத்துடன் கீழே விழுந்தன. இந்த விபத்தின் போது ராட்டினத்தில் இருந்தவர்கள் அலறி துடைத்ததாகவும் கீழே விழுந்த போது அவர்களால் வெளியேற முடியவில்லை என்றும் அச்சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ராட்டினத்தின் கம்பம் வேகமாக சுழன்று சில பார்வையாளர்களை தாக்கியதாகவும் ராட்டினத்தின் இருக்கைகள் தரையில் விழுந்ததால் பலர் காயமடைந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 5வது போட்டி தற்போது நடைபெற்று வருகின்றது. இத்தொடரின் முதல் 4 போட்டிகளில் இங்கிலாந்து 2 போட்டிகளிலும் இந்தியா ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொடரில் இந்திய அணித் தலைவர் சுப்மன் கில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றார். இறுதியாக நடைபெற்ற போட்டிக்கு முன்னதாக 8 இன்னிங்ஸில் ஒரு இரட்டை சதம் உள்ளடங்கலாக 4 சதங்களுடன் 722 ஓட்டங்களை குவித்திருந்தார். இதேவேளை நேற்றைய போட்டியில் 21 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இந்த ஒரு தொடரில் அதிக ஓட்டங்களை குவித்து இந்திய துடுப்பாட்ட வீரர் கவாஸ்கரின் 46 ஆண்டுகால சாதனையை சுப்மன் கில் முறியடித்துள்ளார். கவாஸ்கர் 1979 ஆண்டு மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 732 ஓட்டங்களை பெற்று முன்னிலையில் இருந்தார். இன்றைய ஆட்டத்தில் சுப்மன் கில் 743 ஓட்டங்களை பெற்று கவாஸ்கரின் சாதனையை முறியடித்துள்ளார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.